இந்த அண்ட சராசரம், அதில் வாழும் உயிர்கள், அதன் வாழ்க்கை முறை எல்லாமே அர்த்தமுள்ளதாக இருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் அந்த உயிர்களுக்குள்ள அன்பு அப்படின்ற ஒரு விஷயம் இலையோடு இருப்பது தான். இந்த அன்புன்றது ஒரு தாய்க்கும் மகனுக்கும் உள்ளதாக இருக்கலாம், சகோதர பாசமாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், காதலாக இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் ஒரு இளம் வயதில் 20 வயதில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உண்டாகக்கூடிய காதல் தான் நினைப்பதற்கு இனிமையானது, உணர்வதற்கு சுகமானது. வடமேற்கு பகுதியில் கல்கட்டா சிட்டியில் பிறந்திருக்கக்கூடிய இந்த நாம் நாத்வம் சஞ்சீவிக்கும் தென்பகுதியில் குற்றாலத்திற்கு பக்கத்தில் பைம்பொழில் கிராமத்தில் பிறந்திருக்கக்கூடிய இந்த உனக்கும் சீதாவுக்கும் ஆண்டவன் நிச்சயிச்சு வச்சிருக்கான். இயற்கை இவர்களை தான் இணைக்க போகுது. இவர்கள் மொழியால் வேறுபட்டிருந்த போதும், இனத்தால் வேறுபட்டிருந்த போதும், வாழும் சூழ்நிலையால் வேறுபட்டிருந்த போதும், மதத்தால் வேறுபட்டிருந்த போதும் இவங்களுக்குள்ள பொதுவாக ஒரு விஷயம் நிகழப்போகுது. அது என்னன்னா காதல். இந்த குழந்தைங்க தான் பின்னாடி லவர்ஸ் ஆக போறாங்க. இவங்களுக்குள்ள தான் இந்த காதல் கதை நடக்க போகுது. இவங்க 2 பேரும் எப்படி சேர போறாங்க, இதாங்க கதை. இவங்க தான் சேர போறாங்க. எப்படி சேர போறாங்க? கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய இந்த 2 இதயங்களும் எப்போது இடம் மாறிக்கொள்ளப் போகின்றன? இந்த 2 இதழ்களும் எப்போது முத்தமிட்டுக் கொள்ளப் போகின்றன? Let us see the play. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு இன்னைக்கு தான் ஒரு உண்மை தெரிய வந்துச்சு. இத்தனை நாள் நம்ம போட்டுட்டு இருந்தது சண்டை இல்லை, அதுவும் காதல் தான். நம்ம ஒருத்தர் மேல வச்சிருக்கிற காதல் உண்மைனா அந்த காதலை நம்ம சேர்த்து வைக்கும். நீ தானே சொன்ன நான் உன் மேல வச்சிருக்க காதல் உண்மை சிவா. ஜெனி, நீ எனக்கு வேணும் ஜெனி. என் கூட சண்டை போடுறதுக்கு, என்னை லவ் பண்றதுக்கு. ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன், செட்டி வீட்டு சிரித்து சொல்லி கேட்டேன். அவ சிரிச்சா சிரிக்கல நோட்டு செத்து போயிட்டான். அவன் பார்த்த பார்வையில பச்சை தண்ணி பட்டுக்கிருச்சு. அவ சிரிச்சா சிரிக்கல நொறு பேரு செத்து போயிட்டான்.